வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜூலை மாத பலாபலனில் ரிஷபராசிக்கு எவ்வாறு உள்ளது? இந்த பொறுமை, நிதானம், பிரதானத்தை எடுக்க வேண்டிய மாதத்தில் முதல் மாதமாக இந்த ஜூலை மாதம் எடுக்கப்படும். தயவுசெய்து ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் 6/7/2026 அப்புறம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் கவனத்தை எண்ணி பார்க்கணும். நிறைய விஷயத்தை எண்ணி பார்த்து செய்ய வேண்டிய காலமாக இருக்கும். எல்லாமே கைக்கு வரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அப்படின்னு பார்த்தா தடுத்து நிறுத்தும். ஏன் சாமி திடீர்னு இப்படி சொல்கிறீங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு அப்புறம் 6/7/2020 சுக்கிர பகவான் சிம்மத்தில் அமரக்கூடிய காலம், அதாவது குருவோட சம்மந்தப்பட்டு இடம்பெயர்ந்து இப்போ சுக்கிரனோட வீட்டில் அமர போகிறார். கேதுவோட சம்மந்தப்படுகின்ற காலம். அதனால் பொறுமையை லாக் பண்ணுற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். பொறுமை சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம் எதனா கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் தடுத்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா இந்த ஒரு மாத காலங்கள் அங்கே தான் இருக்க போகிறார். கேதுவோட சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மாறுகின்ற ஒரு 10 நாட்கள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். 6 தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அவர் கடந்து செல்லுகின்ற நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையை விட்டு விலகிவிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் வர்றதால பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். வேகம் எடுக்கும் என்று சொல்லக்கூடிய நம்ம 12ஆம் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே சம்மந்தப்படுவதும் 7ஆம் அதிபதி சம்மந்தப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் அவருடைய பார்வையை செவ்வாய் சனி சேர்க்க பார்வை பதிகின்ற நேரம், 3ஆம் பார்வையால் செவ்வாயை பார்க்கின்ற நேரம். அதனால் யாருன்னா அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலேருந்து விடுபட்டு வெளியே வரத்துக்கு பாருங்கள். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா, செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ளே வந்தாலே உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கண் பிரச்சனை, தலைவலி சார்ந்த விஷயங்கள், இதை மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும். பொறுமை எடுத்துக்கணும். முக்கியமாக அந்த நேரத்தில் பொறுமை. செவ்வாய் உள்ளே வந்துட்டாலே வேகம் எடுக்கும். சொல்களில் வேகம், மனசில் வேகம், ஒரு படபடப்பான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இது காணப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய மாதத்தில் இதுவும் முதல் மாதம். ஒரு 10 டேஸ் 16 தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு மாறும். அந்த கேது விட்டு அவர் விலகிடுவார். அப்போவே சரியாயிடும். உங்களுடைய மூமெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாற போகிறார். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வருமானத்துக்கு கேட்டார் போல், செலவீனத்துக்கு கேட்டார் போல் வருமானம் வந்து கொண்டிருக்கும். பயப்படணும் அவசியம் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு வெற்றி சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இனிமேல் இந்த செவ்வாயால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. சூரியனுடைய இடப்பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் நடைபெற போதையா. பாக்கியம் தருகின்ற விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் பாக்கியமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு இதை மன்னிக்கணும், ரிஷபராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல, செல்வங்கள் சேரலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குது. நம்மளுக்கு எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுயா, அதில் நம்மளால் மீட்டெடுக்க முடியல. நல்ல விஷயம்லாம் நம்மளை தேடி வருது, அதெல்லாம் கைக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எண்ணி பார்க்கின்ற காலம். நம்மளை கூட தான் நினைப்போம். நாம் கூட தான் நினைப்போம். ரிஷபராசிக்கார் தான் இல்லை, ஜோசிகர் கூட அப்படி தான் நினைப்பார். ஏன்னா எல்லாருக்கும் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியாதா என்ற எண்ணங்கள் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஈடுபடாமல் இருந்தால் இனிமேல் ஈடுபடுகின்ற காலம் எல்லாம் கிடைக்க போகுது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்லுவேன். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஐயா, செல்வத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துருந்தாலோ, இல்லை பேங்க் லோனுக்காக எதிர்பார்த்துருந்தாலோ, வங்கி சார்ந்த விஷயத்தில் என்ன தடையாக இருந்தாலோ, நிறைய நல்ல விஷயம்லாம் வித்ட்ராப் ஆகிற மாதிரி ஈஸியாக வித்ட்ராப் ஆகிட்டு வெளியே வரும். டக் டக் டக்குன்னு வர்றதுக்கான விரைவாக வருகின்ற வாய்ப்புகள் தேடி வரப்போது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 10 டேஸ் 6ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 டேஸ் வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை ஆய்வுக்கு எடுத்த பிறகு தான் நாம் எல்லா விஷயத்திலையும் நாம் செய்ய முடியும். தாயார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்க. நம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள், வண்டி சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அக்கறை தேவை. அதில் எடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். எங்கு சென்றாலும் 2 மணி நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரிஷபராசிகாரங்களுக்கு இந்த மாதம் பொதுவான நல்ல பலன்களை தரும். ஒரு 9 மணி ஆயிடுச்சா நிப்பாட்டிட்டுங்க வண்டி வாகனத்தெல்லாம். அப்புறம் காலையில் விடிகாலையில் எழுந்த பிறகு ஒரு 4 மணிக்கு மேலே எழுந்து கிளம்புங்க. ஏன்னா எச்சனி காலங்களில் நாம் தொடுகின்ற நேரத்தில் கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்படும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம்.
6 தேதியிலிருந்து நம்மளுக்கு 16ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா சின்ன சின்ன சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற அமைப்புகள்லாம் உண்டு. கேதுவோட சுக்கிரன் சம்பந்தப்பட போகுது. அதே போல் செவ்வாயிலும் என்று சொல்லக்கூடிய வீரியத்தன்மை காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவருடைய பார்வையும் அங்கே வாங்குவார். அதனால் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. தாயார் உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். நிறைய பேர் தாயார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விலகி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு நிறைய கேட்டகரியெலாம் கொடுக்க போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு மாதம் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி பெறுகின்ற அமைப்பை 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் தருகின்ற மாதிரி ஒரு அமைப்புகள் தேடி வரும். அரசாங்க பணிக்காக காத்திருந்தால் இந்த நேரம் நல்ல அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக மாறும். ஐயா, அரசாங்க பணிக்காக காத்திருந்தாலோ இல்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடுத்தாலையோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது முன்னேற்றம் தருகின்ற காலம். ஐயா, குழந்தை திருமணம் சார்ந்த விஷயம் இதை மாதிரி விஷயத்தில் இது வரைக்கும் தடை ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் விலகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் 17 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்க போது. நிறைய முயற்சி ஸ்தானங்கள் வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள், இப்போ கல்வி சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள் முயற்சிகளில் இந்த நீட் தேர்வு இது மாதிரி எக்ஸாம் போகிறது, நான் பெரிய இன்ஜினியர் ஆக போகிறேன், இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார், புதனோடு தான் சம்மந்தப்பட போகிறாரு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கல்விக்கான அமைப்பு உண்டு, முயற்சி ஸ்தானத்துக்கான அமைப்பு உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 11 லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நன்மை தருகின்ற இடத்தில் இருக்கிற ராகு பகவான் எல்லாமே ஓரளவுக்கு சம்பந்தப்படுவது. இந்த பெரிய கிரகங்கள் ஓரளவுக்கு நல்ல இடத்துலையும், கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமே கொஞ்சம் சங்கடத்தை தருகின்ற அமைப்பாகும். அவரோட இந்த கிரகங்கள் சம்பந்தப்படும், நம்ம ராசிநாதனே சம்பந்தப்படுவதால் அந்த 6 தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தை, எங்கு சென்றாலும் ஒரு முறைக்கு 2 முறை திங்க் பண்ணுறது. நாம் வீட்டாளவும் வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், இடம் சார்ந்த விஷயங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டு 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லா முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் தருகின்ற, ஏன்னா சிந்தனை தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் குழப்பத்தை தரும், நாணத்தை கொடுக்கும். நாணத்தை கொடுத்து கடுத்துவர். இந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. நிறைய பேருக்கு குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் திடீர்னு ஏற்பட்டுரும். கார் வாங்கிறது, 2 வீலர் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்க போகுது. கடனே தெரியாதுங்க, என்னன்னே தெரியாது, பார்த்தா டகால்னு பார்த்தா வண்டிக்கு வாங்கிடுவாங்க, கார் வாங்கிடுவார், என்னன்னே தெரியாது, கடை என்னாச்சு, ஐயோ அதுக்கப்புறம் பார்த்து முழிச்சுட்டுப்பார். அதுதான் சொல்கிறேன், இந்த நாட்கள் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு நம்மளே மீறி நிறைய விஷயங்களை செஞ்சுருவோம். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பதும் அவருடைய பார்வை 4ஆம் இடத்துலையும் பார்க்குறதால அந்த பாக்கியம் எல்லாம், ஏன்னா ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலே வேகம் எடுக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. செல்வங்கள் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுமையும் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்க. இதை செய்தால் நன்மையை தருமா, இதை செய்தால் நம்மளுக்கு குட் நியூஸ் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை ஏற்படுத்துங்க. இந்த வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதிரான கிரகங்களை வைத்து நாம் முன்னவே அறிந்து கொள்கின்ற காலம்தான். ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் நாம் பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவரவர் தசாபுத்தி நன்றாக இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படலை, எல்லாத்தையும் முறியடித்து கொண்டு வெளியே வந்துடலாம். நம்மளுக்கு கோச்சார ரீதியாக கொடுக்கறதுக்கு ஆனால் பலாபலம் தான் இந்த ஜூலை மாத பலாபலன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 16 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற கல்வி சார்ந்த விஷயம், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இனி விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. தாயாராகட்டும், தாயார் சொந்தங்களாகட்டும், வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு சமன்பாடு என்று சொல்லு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அது இந்த நேரத்தில் தடை கொடுக்கிறார் போல ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.